மாவட்டம் மேலூரை அடுத்த கீழையூரில் பட்டா நிலத்தில் அடுக்கி வைக்கப்பட்ட கிரானைட் கற்கள் அரசுடைமையாக்க கோரிய வழக்கு மேலூர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இதுகுறித்த விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் நாகேந்திரனிடம் கேட்கலாம். நாகேந்திரன், கிரானைட் தொடர்பான வழக்கில் மேலூர் நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பித்திருக்கு? மதுரை மாவட்டம் மேலூரை அடுத்த கீழையூரில் பட்டா நிலங்களில் அனுமதியின்றி கிரானைட் கற்கள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதனை அரசுடைமையாக்க கோரி முன்னாள் மாவட்ட ஆட்சியர் அன்சுல் மிஸ்ரா பிஆர்பி நிறுவனத்துக்கு எதிராக ஒரு வழக்கும், திருப்பத்தூரை சேர்ந்த சகாதேவனுக்கு எதிராக ஒரு வழக்கும் என மொத்தம் 2 வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கு மீதான விசாரணை இன்று விசாரணைக்கு வந்தது. இதில் நில அளவையரான ஜெயபால் வழக்கு விசாரணைக்கு ஆஜராயிருந்தார். அவரிடம் அரசு தரப்பு வழக்கறிஞர் விசாரணை செய்தனர். அதற்கு பிஆர்பி தரப்பு வழக்கறிஞரும் குறுக்கு விசாரணை அவரிடம் மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு மீதான விசாரணையை 15 நாட்கள் தள்ளி வைக்க வேண்டும் எனவும் கால அவகாசம் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தனர். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இந்த மனுவை ஏற்றுக்கொண்டு விசாரணைக்கு எடுத்து விசாரணை செய்த போது இதில் அரசு தரப்பு மொத்தம் இதுவரைக்கும் 180க்கு மேற்பட்ட வழக்குகள் தொடர்ந்துள்ளதாகவும், இதில் இந்த முன்னாள் மாவட்ட ஆட்சியர் அன்சுல் மிஸ்ரா தொடர்ந்த இந்த 2 வழக்குகளில் மட்டும்தான் தற்போது விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அதிகமாக காலதாமதம் ஏற்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டிய நீதிபதி இந்த வழக்கில் 15 நாட்கள் அவகாசம் கொடுக்க முடியாது எனவும், இதனால் வருகிற 26ஆம் தேதிக்கு பிப்ரவரி 26ஆம் தேதிக்கு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தார். அன்றைய தினத்தில் வழக்கு தொடர்ந்த அன்சுல் மிஸ்ரா உட்பட அரசு சாட்சிகள் விசாரணைக்கு ஆஜர்படுத்தி அரசு தரப்பு விசாரணை நடத்த வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார். அன்று அவர்கள் விசாரணைக்கு ஆஜர்படுத்தவில்லை என்றால் அரசு தரப்பு விசாரணை முடித்து வைக்கப்படும் என தெரிவித்திருக்கார். இதனால் இந்த வழக்கில் மீண்டும் அரசு தரப்பு அந்த வழக்கறிஞர்கள் புகார் அளித்த அன்சுல் மிஸ்ராவோ அல்லது அரசு தரப்பு சாட்சிகளும் யாரிடமும் விசாரணை நடத்த முடியாது. மேலும் இதனைத் தொடர்ந்து மற்றொரு வழக்கில் திருப்பத்தூரை சேர்ந்த சகாதேவனுக்கு எதிராக தொடர்ந்த வழக்கில் புரல் சாட்சியாக மாறி அரசு தரப்பு சாட்சியாக இருந்து புரல் சாட்சியாக மாறிய அக்பர் சேட்டிர் வழக்கு விசாரணைக்கு ஆஜராகி அவரிடம் அரசு தரப்பு வழக்கறிஞர் விசாரணை நடத்தாத காரணத்தினால் இதற்கு முன்பு மேலூர் நீதிமன்றம் அவருக்கு பயணப்படியாக ரூபாய் 500 கொடுக்க சொல்லி உத்தரவிட்டிருந்தது. அதை இன்று வரை வழங்காதது குறித்தும் அந்த நீதிமன்றத்தில் அவர் கேள்வி எழுப்பினார். அதற்கும் அரசு தரப்பு வழக்கறிஞரால் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதில் அவர் அரசு ஊழியர் எனவும் அவர் சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து அவருக்கு அந்த ரூபாய் நீதிமன்றம் உத்தரவிட்ட அந்த ரூபாய் வழங்கப்படும் என தெரிவித்திருந்தாங்க. அதனை ஏற்க மறுத்த நீதிபதி மகேந்திர பூபதி வருகிற 26ஆம் தேதிக்குள் அவருக்கு முன்னால கிராம நிர்வாக அலுவலர் அக்பர் சேட்டிற்கு அந்த 500 ரூபாய் செலவு தொகை கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கப்படவில்லை என்றால் நீதிமன்ற சொல்லியும் அந்த செலவு தொகை கொடுக்கப்படவில்லை என்றால் இந்த வழக்கானது தள்ளுபடி செய்யப்படும் எனவும் அரசு தரப்பிற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.